ஒரு மனுஷனோட லைஃப்லயும் ஏதாவது ஒரு உயரத்துக்கு போனா, தன்னை பின்னாடி இழுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையாங்க? இன்னைக்கு தளபதி விஜய் லைஃப்ல அதுவும் நடந்திருக்கு. ஆமா, மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க. நெறைய யங்ஸ்டர்ஸ், அதாவது குடும்ப பெண்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு விஜய் வந்து ஒரு பொசிஷனுக்கு உட்கார வச்சாங்க. இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டராவும் இருக்காரு. ஆனா இன்னைக்கு அதே மக்கள் ஒரு செகண்ட் விஜய வந்து கொஞ்சம் நின்னு, "ஏன் இப்படி பண்றாரு?" அப்படின்னு லைட்டா ஒரு முகசுளிக்கிற அளவு ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா வந்து, அதாவது விஜயோட சப்போர்ட்டர்ஸ்மே, அதாவது நானும் ஒரு 2, 3 பேர்ட்ட நான் இத பேசி பார்த்தேன். ஆமா, அது மிகப்பெரிய விஷயம்ன்றது கிடையாது. ஆனா லைட்டா அவங்களும் முகம் சுளிச்சிருக்காங்க. என்ன ஆச்சுன்னா வந்து, அதாவது மொனார்க்கியல் டைம், அதாவது வந்து அரசர்கள் காலத்துலலாம் வந்து ராஜகுரு அப்படின்னு ஒருத்தர் வச்சிருப்பாருங்க. அதாவது அவர் யாருன்னா ஒண்ணும் இல்ல, அவர் வந்து ஒரு பூசாரி. அவர் வந்து ஒரு ஐயர் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் நல்ல விஷயங்கள், இதெல்லாம் கெட்ட விஷயங்கள், இதெல்லாம் போர் இவங்க மேல போர் தொடுக்கலாம், இவங்களுக்கு இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவர்லாம் முடிவெடுத்து அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இது கம்ப்ளீட்டா ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு விஷயம். ஒரு 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 சில விஷயங்கள்ல வந்து ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா, மாயைன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு விஜய் வந்து அவங்க ஆட்சியில உட்காரும்போது, மதசார்பற்ற நாடு அப்படின்னு சொன்னாங்க. செக்யூலரிஸ்ட் கவர்ன்மென்ட்டா இருக்கும்னாங்க. எந்த ஒரு மதத்துக்கும் ஆர்பிட்ரரியா இருக்காதுன்னு சொன்னாரு. அதே மாரி நான் எல்லாத்தையும் சயன்டிஃபிக்கலா அணுகுவேன் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா அணுகுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்பெஷல் போஸ்ட், அதாவது ஆஃபீஸ் ஆன் த ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்னு ஒரு போஸ்டின் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. அந்த ஆஃபீசர் ஆன் த ஸ்பெஷல் டியூட்டி பொசிஷன் பார்த்தீங்கன்னா, இது யார் யாரெல்லாம் முன்னாடி போடுவாங்கன்னா வந்து, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர், ரொம்ப பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கவங்க, அந்த மாரி தான் இதுவரை இருந்த கவர்ன்மெண்ட் எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில கவர்ன்மெண்ட்டை தவிர. ஸோ அவங்கள்ல பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, அதாவது சிஎம்மோட நம்ம விஜய் சாரோட அவங்க ட்ரெடிஷனலா அவருக்கு வந்து ஜோசியம் சொல்லிட்டு இருந்தவர். அதாவது வந்து ரிக்கி ரந்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னு ஒருத்தர். அவரு வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணிடுறாரு. இத வந்து எல்லா மக்களும், இதான் நியூஸ் சேனல் எல்லாருமே வந்து, அதாவது இன்னைக்கு சட்டசபையில இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்னன்னா, இது எல்லாமே வந்து ஆர்பிட்ரரியான ஒரு விஷயம். அவரே ஒருதலைபட்சமா முடிவெடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆஸ்ட்ராலஜர். அதாவது வந்து ஜோசியம் பார்க்கிறவரு. அவர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா வந்து நெறைய அட்வைஸ் அது மாரிலாம் பண்ணுவாரு. டிவிகேயோட ஸ்போக்ஸ் பெர்சனாவும் இருந்திருக்காரு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட லீடர் ஆஃப் அப்போசிஷனும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட அங்க நெறைய சட்டசபையில இருக்க மெம்பர்ஸ், எக்ஸாம்பிள் டிஎம்டிகே இருக்க பிரேமலதா மேம், அவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, டிஎம்டிகே மேம்லாம் இன்னைக்கு சட்டசபையில டைரக்ட்டா எந்திரிச்சு, "அந்த ஆஃபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டில நீ அப்பாயின்ட் பண்ணி ஒருத்தர வச்சிருக்கியேப்பா, அவர் வந்து இந்த ராஜகுருலாம் இருக்கார்ல, அந்த மாரி பர்சனலா ஒருத்தர் வேணும்னா, உன் பர்சனலா உன் குடும்பத்தோட வச்சுக்கோ. அத வந்து கவர்ன்மெண்ட் போஸ்டிங்லலாம் ஒண்ணும் அத வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணாத" அப்படின்னு சொன்னாங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன், அதாவது உதயநிதி ஸ்டாலின் சார், இதுதான் சாக்குன்னு. சின்னதா ஒரு கேப் குடுத்தாலே வந்து சைக்கிள் ஓட்டிருவாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய விஷயமாவும் இருக்கா. இதுல என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து எங்க காலத்துலலாம் நாங்க வந்து ரிட்டயர் ஐஏஎஸ் ஆஃபீசர் வச்சிருந்தோம். நெறைய படிச்சவங்க, நெறைய இன்டலெக்சுவலான ஒருத்தவங்கலாம் வச்சிருந்தோம். ஆனா இந்த கவர்ன்மெண்ட் அப்படியா இருக்கு? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே வந்து அப்படிதான் இருந்துச்சா? அதாவது ஆஃபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி இதெல்லாம் யார் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், கவர்னர்ஸ் இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெர்சனலான ஒரு அட்வைசர் வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டில யார வேணாலும் போடலாங்க. ஆனா இவங்களுக்குலாம் வந்து கவர்ன்மெண்ட் சேலரி தரும், கவர்ன்மெண்ட் கார் இருக்கும், கவர்ன்மெண்ட் பங்களா இருக்கும், கவர்ன்மெண்ட் நெறைய பெர்க்ஸ் வந்து இவங்க இருக்கும். ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்கும், ஒரு பர்சனல் மீட்டிங், ஒரு மிகப்பெரிய ஹையர் லெவல் லா அண்ட் ஆர்டர் மீட்டிங் ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா, இந்த ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அட்டெண்ட் பண்ணலாம். யாரையும் பெர்மிஷன் கேட்க தேவையில்ல. இது வந்து டைரக்ட்டா சீஃப் மினிஸ்டர் இருக்கும். டைரக்ட்டா கவர்னருக்கு ரிப்போர்ட்டிங். அது அப்பாயின்ட்மென்ட் பண்றவங்கள பொறுத்து தான் இருக்கு. இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருந்தா இந்த ராஜகுரு அவர் என்ன பண்ணுவாருன்னா, எந்த மீட்டிங் வந்து அவரே இன்டர்ஃபர் ஆகி அதை வந்து மீட்டிங் கவனிப்பாரு. பொலிட்டிக்கல் அட்வைஸ் வந்து சிஎம்க்கு பண்ணுவாரு. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மேக் பண்ற ஒரு ஆளை தான் போட்டாரு. இதெல்லாம் வந்து சட்டசபை டிஸ்கஸ் பண்ண அடுத்த செகண்ட் என்ன பண்ணாரு, இதை வந்து வித்ட்ராவும் பண்ணிட்டாரு, இதை வந்து ரிவோக்கும் பண்ணிட்டாரு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அதாவது ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாருக்கு வந்தா ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. அவரோட குடும்பத்துல இருக்க நிறைய பேருக்கு, குடும்பத்துலன்னு சொல்ல முடியாது, அவரை சார்ந்து இருக்க நிறைய பேருக்கு வந்து போஸ்டிங் தராருன்னு. டிரைவர் பையனுக்கு தந்திருக்காரு, நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து போஸ்டிங் தந்திருக்காரு. அதாவது அவங்க பொலிட்டிக்கல் கிளப், அந்த எல்லாமே வந்து கம்ப்ரெஷன் ஆஃப் அவங்களோட சினிமாவோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் அதெல்லாம் வந்து ஒரு சார்ந்த மாதிரி இன்னைக்கு அந்த போஸ்டர் இருந்துச்சு. இன்னைக்கு அதை வித்ட்ராவும் பண்ணிட்டாருங்க. ஸோ இந்த ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி இந்தந்த பவர்ஸ்லாம் இருக்கு அவங்களுக்கு. கவர்மெண்ட் பெர்க்ஸ், கார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா? இதுல இருக்க முன்னாடி கவர்மெண்ட், எக்ஸாம்பிள் ஜெயலலிதா மாமா இருக்கலாம், கருணாநிதி சாரா இருக்கலாம், ப்ரீவியஸ் கவர்மெண்ட் உதயநிதி ஸ்டாரா, சாரி, உதயநிதி சார் வந்து டெபுட்டி சிஎம் வந்து அது வேற விஷயம். அதாவது வந்து ஸ்டாலின் சாரா இருக்கலாம். இவங்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியை போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ ஜெயலலிதா மேம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு பொசிஷன் தரல. ஆனா சசிகலா மேம் அந்த ஒரு டியூட்டி, அந்த ஒரு ரோலை தான் பார்த்தாங்க. ஓகே,
அவங்க வந்து எல்லா பொலிட்டிக்கல் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. முக்கியமான நெறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இவரு நம்ம ஸ்டாலின் சாரோட அப்பா காலத்திலயும் பார்த்தீங்கன்னா, அவங்களுமே பார்த்தீங்கன்னா நெறைய ஐஏஎஸ் ஆஃபீசர், நெக்ஸ்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து ஆஃபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டில இருந்தாங்க. அதாவது முன்னாடி இருந்த ஸ்டாலின் சார் எடுத்துக்கலாம். அவங்க டியூட்டில அதாவது அவங்க டென்யூர் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஆஃபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி முக்கியமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசருக்கும் குடுத்துருக்காங்க. இந்த ஆஃபீசர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டில பவர்ஸ் எக்ஸ்க்ளூசிவா கான்ஸ்டிடியூஷன் எதுலயுமே டிக்ளைன் பண்ணலங்க. அதாவது டிக்ளேர் எதுவும் பண்ணல. ஆனா வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்றது வந்து அதாவது வந்து தனி ரொம்ப ஸ்பெஷலான இந்த விதிமுறைகள்ன்றது வந்து அவங்க அதாவது சீஃப் மினிஸ்டர் சார்ந்துமே இது இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே இருக்குங்க. இப்போ எல்லாமே இருந்து விஜய் செஞ்சது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன். இப்போ திடீர்னு வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு அட்டாக் நடக்குது, தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அட்வைஸ் தேவை, தமிழ்நாட்டில் நிறைய ரேப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான அட்மினிஸ்ட்ரேஷன்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனுஷங்க தான் தேவை. ஸோ அந்த இடத்துல நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருந்தாலும் ஸ்பெஷலா அதாவது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடா அப்பாயின்மெண்ட் பண்றதுல அதாவது தகவல் தெரிவிக்கிறதுல அதாவது ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியோட ப்ரொவிஷன் ஆஃபீஸர் ஸ்பெஷல் டியூட்டியோட அதாவது அவங்களோட பங்கு ரொம்பவே முக்கியம். முக்கியமாக இதுவரையும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுவாங்க, இல்லை வந்து அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸை போடுவாங்க. இன்னைக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவலான ஒருத்தரை வந்து போட்டனால தான் இன்னைக்கு அந்த கலவரம் அதாவது வந்து நிறைய இந்த டிஜிட்டல் கலவரம்னு வச்சுலாம் அது வந்து வெடிச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா அதாவது விசிகாவோட அதாவது வன்னி அரசு அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகாலாம் போய் பாருப்பா, இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டிஷன் அதாவது இந்த மாதிரி ஒரு கற்பனையான திங் தான் அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு டைரக்டா சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இவங்க அதாவது டிஎம்இடிகேவோட லீடர் பிரேமலதா மேம் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தாங்க இன்னைக்கு அந்த ஆஃபீஸர் ஆஃப் ஸ்பெஷல் டியூட்டிக்கு மேலே இருக்க அக்யூசிஷன். அதாவது வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து தப்பு அப்படின்னு சொல்றது ஒன்று. ஸோ உண்மையாலுமே இது வந்து விஜய் சார் செஞ்சது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் சார் வந்து அந்த ஒரு ராஜகுருவா என்னதான் ஃபேமிலி பர்சனாக இருந்தாலும் அதாவது அவங்க அந்த பொசிஷன் அந்த ஒரு ரோல் கொடுத்தது எனக்கு அது தப்புன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஏன்னா அதாவது வந்து அந்த இடத்துல ஒரு ரிட்டையர் ஆன நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போதான் வந்து விஜய் சார் ஒவ்வொரு ஃபைலா தட்டி தோண்டி எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு நியூஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட பெரிய டிஜிபியா வந்து அஸ்ரா கர்க் அப்படின்றத வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் முன்னாடியே பேசப்பட்டிருந்தாங்க. அதை வந்து முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து அவரை வேற ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்கள வந்து ஃபைலெல்லாம் தட்டி எடுத்து இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட முக்கியமான ஒரு பொசிஷன் அதோட ஒரு ஹெட்டாகவும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் சகாயம் சார் மாதிரி நிறைய நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரொம்ப அதாவது முன்னாடி கவர்மெண்ட்னால தூக்கி எறிஞ்சப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸருக்குலாம் அந்த மாதிரி பொசிஷன் கொடுத்தா இன்னும் நிறைய வேலை பார்ப்பாங்க, இன்னும் ரொம்ப நல்லா வேலை பார்ப்பாங்க, தமிழ்நாடு மக்களுக்கு இன்னும் நிறைய நல்லது செய்வாங்க, சிஸ்டமிக்காக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்றதுன்னு தோணுது. இப்போ இந்த ராஜகுரு வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்கலாம், பொசிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு ரெகக்னைசேஷன் ஃபேமிலி ரீதியாக இருந்திருக்கணும். ஒரு மணி ரீதியாக இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு சம்பளம் போட்டு வேற ஒரு விஷயத்துக்கு போடலாம். ஆனால் கவர்மெண்ட் காசை கொடுக்கறது அப்படின்றது வந்து இந்த செக்யூலரிஸ்ட் கவர்மெண்ட்ல மதசார்பற்ற கவர்மெண்ட்ல எனக்கு அது தப்புன்னு தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. நான் அதை ரொம்ப பார்க்கலாம் ஆர்வலா இருக்கேன். ஸோ மற்றபடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி.